Dear students, next heading பாருங்க. Xylem fibers. Xylem fibers பொழுது these cells are elongated. ஃபைபர்னாலே சொன்னேன் நார்மல் சொல்லியிருக்கேன். அப்போ சைலம்னால எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டடாக இருக்குது. லிக்னிஃபைடுனா அவனுடைய செல் வால் வந்து லிக்னிஸில் கூட ப்ரோட்டீன் நடக்குது. அண்டு பாயிண்டட்னா அதனுடைய நுனிப்பகுதி வந்து பாயிண்டட் கூர்மையாக இருக்குது. அண்ட் போத் எண்ட்ஸ் பாயிண்டட் குட். சைலம் ஃபைபர்ஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட். அப்போ சைலம் ஃபைபர்ஸ் வந்து யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட்ஸ். மெக்கானிக்கல் சப்போர்ட்னா அவனுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. Next category, xylem vessels. These are long cylindrical, உருளை வடிவமானது, cylindrical, tube-like structure with lignified cell wall. இதனுடைய செல் வால் லிக்னினால் ஆனது. And wide central lumen, நடுக்கொண்டு லூமன் வந்து எப்படின்னா அகலமாக இருக்கும். This அதாவது இணைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். The cells are that do not have protoplasm. இதில் வந்து protoplasm காணப்படாது, அதனால் இது டெட் செல் மாலிகுல். They are arranged in longitudinal series which partnered walls, பார்த்தோன்னா டிரான்ஸ்வர்ஸ் வால், அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைனில் சேஃபாக அமைஞ்சின்னு சொல்கிறாங்க. ஆர் பெர்போரேட்டட்னா துளை உடையது. அண்ட் ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் வாட்டர் பைப். இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் மாதிரியே இருக்கும். This main function வந்து transport of water and also provide mechanical strength. இது மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீராக கடத்துறது வேலை மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது. லாஸ்ட் வந்து சைலம் பேரன்கைமா. தே ஆர் லிவிங் செல்ஸ். இது வந்து லிவிங் செல், இதெல்லாம் டெட் செல், ஏன்னா புரோட்டோபிளாஸ்ட் காணப்படல. ஆனால் சைலம் பேரன்கைமா தே ஆர் லிவிங் செல்ஸ், தின் வாட்டர் செல். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் பேரன்கைமா இஸ் store starch and fatty substance. One more questions. Xylem parenchyma is to store starch and fatty acids. Next heading parina phloem. Next one phloem. Phloem is a complex tissue and consists of following elements, sieve elements. இப்போ சைலம் phloem சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. சைலம் வந்து நீரை கடத்துறது, ஃப்ளோயும் உணவை கடத்துவது. அப்போ ரெண்டும் சேர்ந்தால் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, கூட்டு டிஷ்யூ பேர். இப்போ சைலம் பார்த்தோம், இப்போ ஃப்ளோயம் பார்க்கணும். எப்படி சைலத்தில் 4 வெசல்ஸ் இருக்கோ அது மாதிரி ஃப்ளோயத்துலையும் காணப்படுது. ஃப்ளோயத்தில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. சிவ் எலமெண்ட்ஸ்னால் சல்லடை தட்டுன்னு பேர். கம்பெனியன் செல்ஸ், ஃப்ளோயம் ஃபைபர் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா. இதுவும் கேட்பாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் வெசல்ஸ்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின். இது எப்போன்னு கேட்கலாம், அது பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், சீவ் எலமெண்ட்ஸ் பாருங்கள். சீவ் எலமெண்ட்ஸ் வந்து த கனெக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் சீவ் எலமெண்ட்ஸ். கனெக்டிங் எலமெண்ட்ஸ் எது கடத்தக்கூடிய ஃப்ளோயம் தான். ஆர் கலெக்டிவ்லி ஆர் சீவ் எலமெண்ட்ஸ். சீவ் டிப்ஸ் ஆர் எலாங்கேட்டட். சீவ் டிப்ஸ் சல்லடை டிப்ஸ் அப்படிங்கிறது எலாங்கேட் நீட் இருக்கும். இது டியூப்லைக் ஸ்லெண்டர் செல்ஸ் பிளேஸ்டு எண்ட் டு எண்ட். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு, ஒன்றுக்கு மேலே ஒன்று அமைஞ்சிருக்கும். ஒரு எண்டு மேலே இன்னொரு எண்டு அப்படி அமைஞ்சிருக்கும். அது ஸ்லெண்டர்ட் எண்ட். த டிரான்ஸ்வர்ஸ் வால்ஸ் அட் த எண்ட்ஸ் ஆர் பெர்போரேட்டட்னா இப்போ இங்கே ஒரு பைப் லைன் இருக்குன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில சீவ் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு சீவ் எலமெண்ட்ஸ், இது ஒரு சீவ் எலமெண்ட்ஸ். உணவு இது வந்து ஹோல்ஸ் இருக்குங்க. இது வழியாக தான் உணவு கடத்தும். இது வழியாக உணவு பைப் லைன் வந்து உழுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இது இப்படி கனெக்டாக இருக்கும். இது வழியாக உணவு போகும். இதுக்கு பேர் தான் சலடை, சீவ் எலமெண்ட்ஸ்னு பேர். உணவு இருக்குது. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்கும். இதோட இணைஞ்சு இன்னொன்று இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒன்று எப்போ ஒன்றா இருக்கும். இந்த உணவு கடத்திக்கிட்டே இருக்கும். இதான் வந்து சீவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பாருங்கள், பாருங்கள். பெர்போரேட்டர்னா இங்கேயும் ஹோட்டலுக்கு இங்கேயும் உள்ள, அதான் இதோடைய எண்டில் வந்து ஹோல் சோர்ஸாக இருந்தால் துளை உடையது. அப்படி துளை இருந்தால் அதுக்கு பேர் பெர்போரேட்டட், துளை உடைய எண்டுன்னு பேர்.
and known as sieve plates. அது பிறகு sieve platesனா சல்லடை தட்டு. sieve platesனா சல்லடை தட்டு. The main function sieve tube is translocation of food. Translocation of foodனா உணவை கடத்துறதுக்கு பயன்படுது. From leaves to the storage organ. இது எங்க உணவு கடத்துனா லீவ்ஸ்ல இருந்து ஸ்டோரேஜ்னா உணவை சேமிக்கக்கூடிய பகுதிக்கு கடத்துது. அதாவது ஸ்டோரேஜ் ஆர்கன் கடத்துது. எந்த ஆர்கனில் உணவு சேமிக்குமோ அந்த ஆர்கனுக்கு லீவ்ஸ் வந்து உணவை தயாரித்த உடனேயுமே அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஒரு சேமிக்க இடத்துக்கு உணவை சேமிக்குது ஆஃப் த பிளான்ட்ஸ். அடுத்து கம்பெனியன் செல்ஸ். கம்பெனியன் செல்ஸ் சொல்லியாச்சுன்னா பாருங்க, these are elongated cells attached to the lateral wall sieve tubes. இது பக்கவாட்டு பக்கவாட்டில் வால் இருக்கு, அந்த வாலோட இணைஞ்சிருக்கு. எந்த பக்கவாட்டு வாலோட இணைஞ்சிருக்கு, எதில் இணைஞ்சிருக்கு, sieve tube இணைஞ்சிருக்கு. அப்போ கம்பெனியன் செல்ஸ் வந்து பக்கவாட்டில் sieve tube இணைஞ்சிருக்கு. கம்பெனியன் செல்ஸ் மேபி ஈக்குவல் லென்த். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். The accompanying sieve tubes elements are the mother cells may be divided transversely forming the series combined cells. Transversely forming a series of combined cells. இது வந்து பார்த்தீங்கன்னா உணவை கடத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளோயிங் வெசல்ஸ் தான். அது ஈக்குவல் லென்த்தாக இருக்குது. இது லேட்ரல் வாலோட sieve tube இணைஞ்சிருக்கு. இது வந்து இந்த மதர் செல் மேபி டிவைட் டிரான்ஸ்வர்ஸ்லி ஃபார்மிங் ஏ சீரீஸ் ஆஃப் கம்பெனியன் செல்ஸ். ஓகே, அது முக்கியமானது. அடுத்து ப்ளோயம் பேரண்டைமா. ப்ளோயம் பேரண்டைமா ஆர் லிவிங் செல்ஸ் விச் ஹேவ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். இது ஒன் மார்க் கொஸ்டின். ப்ளோயம் பேரண்டைமா விச் ஹேவ் தி ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டோர் ஃபுட். ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்டோர் ஃபுட். இது உணவை சேர்த்து வைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அடுத்தது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். லாஸ்ட் கேட்டிங் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஸ்க்ரீனிமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் பிரைமரி அண்டு செகண்டரி ஃப்ளோயம். ஸ்க்ரீனிமா செல்ஸ் வந்து எதோட இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்டு செகண்டரி ஃப்ளோயத்தோட இணைஞ்சிருக்கும். ஆர் காமன்லி கார்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அது பேர் தான் காமன்லி கார்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர் கேட்டாங்கன்னா ஸ்க்ரீனிமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி ஃப்ளோயம். முதலையும் செகண்டரி இரண்டாம் நிலை ஃப்ளோயம் இணைஞ்சிருக்குன்றாங்க. The cells are elongated, lignified and provide mechanical strength to the plant body. இது வந்து பார்த்தீங்கன்னா these cells are elongated, நீண்டு காணப்படும். இது வந்து லிக்னிஃபைட் செல் வரனா லிக்னிஃபைட் செல் கூட புரோட்டீனால் என்னோட செல்வால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோடைய முக்கிய ஃபங்க்ஷன் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட் பாடி. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ட் பாடி. ஓகேங்களா? இதை பாருங்கள். அடுத்து இது 2 மார்க் இல்லை 4 மார்க் கேட்பாங்க. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் என்ன வேறுபாடு? சைலம் வந்து உணவை கடத்துவது, சைலம் வந்து வாட்டரை கடத்துவது, ஃப்ளோயம் வந்து உணவை கடத்துவது. இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆனால் ரெண்டும் சேர்ந்துக்கு தான். ஆனால் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது கனெக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இது வந்து நீரை கடத்துது, மினரல்ஸை கடத்துது. இது வந்து கனெக்ட்ஸ் ஆர்கானிக் சொலிட்ஸ் அண்ட் ஃபுட் மெட்டீரியல். ஆர்கானிக் சொலிட்ஸ்னால் கரைசல். ஆர்கானிக் கரைசல் இல்லையா, அது அந்த கரைசலை கடத்தும் அல்லது உணவுப் பொருளை கடத்தக்கூடியது. அடுத்து பாருங்கள், கனெக்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூனி டைரக்ஷனில். இது ஒரே திசையில் தான் கடத்தும். கீழே இருந்து மேலே வாட்டரை மட்டும் கொண்டு செல்லும். அது ஒரு திசை, கீழே இருந்து மேலே அப்போ அப்வர்ட்ஸில் வாட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அது வந்து யூனி டைரக்ஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ரூட்ஸ் டு எபிக்கல் பார்ட், நுனிப்பகுதி, வேர்லேருந்து நுனிப்பகுதிக்கு நீரை கடத்துதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து கனெக்ஷன் ஆஃப் மேபி பை டைரக்ஷனல். 2 வழிகள், 2 திசையில் உணவை கடத்துது. ஃப்ரம் லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன். லீவ்ஸ்லேருந்து உணவை சேமிக்கும் பகுதிக்கு உணவை கடத்துது. அங்கேருந்து குரோவிங் பார்ட்டுக்கு உணவு போகுது. சேமிப்பு ஆர்கன்லேருந்து குரோவிங் பார்ட்டுக்கு உணவு போகுது. ஆர் storage organ to growing parts of the plant containing channels or sieve tubes. இதில் வந்து எது பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் வந்து கண்டக்டிங் சேனல் எடுத்துட்டிங்கன்னா ட்ரக்கெட்ஸ் அண்டு வெசல்ஸ். இங்கே கண்டக்டிங் சேனல் எடுத்திங்கன்னா sieve tube தான்.
அப்போ ஃப்ளோயத்துடைய கனெக்டிங் சேனல் எதுன்னு கேட்டால் சீப் டிப்ஸ் இது கேட்டால் ஒன் மார்க் சொல்லிக்கலாம். அடுத்து காம்பவுண்ட் ஆஃப் சைலம் இன்க்ளூடு ட்ரைகிட்ஸ் வெசல்ஸ், சைலம் பேரங்கீமா, சைலம் ஃபைபர்ஸ். இங்கே சீவ் எலமெண்ட்ஸ், கமென்சல்ஸ், ஃப்ளோயம் பேரங்கீமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஓகேங்களா? இது வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் செல்ஸ் பார்த்தோமாங்களா? மெரிஸ்டமேட்டிக்னா மொதல் பார்த்தோம். மெரிஸ்டமேட்டிக் அதாவது ஃபஸ்ட் நாள் பார்த்தோம். அதேமாதிரி பெர்மனண்ட் கூட பெர்மனண்ட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தோம். இப்போ மெரிஸ்டமேட்டிக்னா ஆக்கம், மெரிஸ்டம்னா ஆக்கம் உருவாக்குவது, பெர்மனண்ட்னா நிலையாக இருப்பது. இந்த நிலையாக இருக்கிறதுக்கான பெர்மனண்ட் நிலைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த செல் டிவைட் ஆகாது, இந்த செல் டிவைட் ஆகும். அதுதான் டிவைட் ஆகிறதுனால தான் ஒரு ஆர்கனை இது ப்ரொடியூஸ் பண்ணுது, இது ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த ஆர்கனுக்கு தேவையான பொருள்களை ஒன்று கடத்துறது, தேவையான இருக்குது, அந்த மாதிரி வேலையை பண்ணும், உருவாக்குறது, அது மட்டும் பண்ணுமே தவிர எல்லா ஒர்க்கும் பண்ணும். ஆனால் டிவைட் ஆகாது. ஆனால் இது ஒன்லி டிவைடிங். அப்போ டிவைடிங் செல்ஸ் இது வித் டிவைடிங், இது வித்தவுட் டிவைடிங். அதனால் வச்சுக்கோங்க. பாருங்க, செல் வால் இஸ் தின் அண்ட் எலாஸ்டிக். மெரிஸ்டமேட்டிக் செல் வால் வந்து தின் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். இது செல் வால் இஸ் திக்காக பெர்மனண்ட்டில். அடுத்து காம்பவுண்ட் செல்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்பெரிக்கல். இதோடைய செல்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும், பாலிகோடல் அண்டு அன்டிஃபரன்ஷியேட்டட், வேறுபாடு காண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து காமன் செல்ஸ் ஆர் லார்ஜ் டிஃபரன்ஷியேட்டட், ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். சைட்டோபிளாசம் இஸ் டென்ஸ். இங்கே அடர்த்தியான சைட்டோபிளாசம் காணப்படுது. வேக்யூல்ஸ் ஆர் நியர்லி ஆப்ஷன். வேக்யூல்ஸ் வந்து இருக்கு, அதாவது ஆப்ஷன் இருக்கு, இல்லாமல் இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் பெருசாக இருக்குன்றாங்க. இந்த வேக்யூல்ஸ் சும்மாவாக இருக்கணும், சும்மா இருக்கும், இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து லார்ஜாக இருக்குது. ப்ரெசன்ட் இன் லிவிங் பெர்மனன்ட் செல்ஸ். இங்கே இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆப்ஷன், இங்கே காற்று வெற்றிடம் வந்து இல்லைன்றாங்க. இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்னால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடைவெளி காணப்படாது. இங்கே இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ப்ரெசன்ட்னா இங்கே செல்கள் நிறையா இருக்கணும், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைவெளி காணப்படும். இங்கே நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் அண்டு ப்ராமினன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து லார்ஜாக இருக்குது, நிலையானது. ப்ராமினன்ட்னா நிலையாக இருக்கும். நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் பெருசு, ஆனால் நிலையானது. இங்கே நியூக்ளியஸ் வந்து லெஸ்ஸு. கான்ஃபிகேஷனா லெஸ்ஸு ஒன்று இல்லாமல் இருக்கணும். நியூக்ளியஸ் வந்து ஆப்ஷன் சொல்லாமல் சொல்கிறாங்க, இல்லாமல் இருக்கும். இங்கே செல் க்ரோ அண்ட் டிவைட் ரெகுலர்லி. இங்கே செல் வந்து க்ரோ வந்து ரெகுலராக டிவைட் ஆகிட்டே இருக்கும். இங்கே செல்ஸ் டு நாட் நார்மலி டிவைட் ஆகாது. இங்கே ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி டு த பிளான்ட் பாடி. இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். எலாஸ்டிசிட்டினா அதாவது ஒரு பிளான்ட்ஸ் வந்து காற்றடிக்கும் போது வளைஞ்சு நிமிருதா, அது மாதிரி அந்த மாதிரி அதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆகும். வளைஞ்சு கொடுத்து எலாஸ்டிசிட்டி வளைஞ்சு கொடுக்கும். இது வந்து ப்ரொவைட் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட். இது வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும்.